அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 30 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இந்தியாவில் எந்த மாநிலம் மக்காச்சோளம் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிறது? ஆந்திரா. உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகரங்களுக்கிடையே நடைபெறுகின்றது. லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க். மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகளை வரைந்து காட்டுவது இயற்கை அமைப்பு வரைபடங்கள். இந்தியாவின் நீளமான தரைப்பாலம் எந்த இரு மாநிலங்களை இணைப்பதற்காக பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டது? அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம். அதிக அளவு கடற்கரை அரிப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். உலக அளவில் எந்த பகுதி ஹாட்ஸ்பாட் என உயிரியல் பன்முகத்தன்மையில் அழைக்கப்படுகிறது? மேற்கு மலைத்தொடர். கீழ் வருவனவற்றுள் ஆகாய ராஜாளி என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி, இந்திய வான்படை பாராசூட் வீரர்கள் பயிற்சி பள்ளி, ஆக்ரா. முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் தமிழ்நாடு. காட்டு கழுதை சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? குஜராத். கீழ் வருவனவற்றுள் வட இந்தியாவில் அமைந்துள்ள புலிகள் காப்பகம் எது? துத்வா. கீழ் வருவனவற்றுள் எதற்காக யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்தப்பட்டது? யானைகளை வேட்டையாடுவதிலிருந்து பாதுகாத்தல். TICEL இன் பகுதி உயிரி பூங்கா. இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எங்கு அமைந்துள்ளது? முப்பந்தல். உலகம் முழுவதும் கண்டறியப்பட்டுள்ள உயிரிய மிகை பல்வகைமை இனங்களின் எண்ணிக்கை 35. மத்திய பிரதேசத்தில் உள்ள பாலக்காட் சுரங்கத்தில் பின்வரும் எந்த கனிமம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? காப்பர். கீழ்காணும் இணைகளை கருத்தில் கொள்க. வெப்பமண்டல பசுமை மாறா மழைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மித வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். மேற்குறிப்பிட்ட இணைகளில் எது சரி? 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3. சாரி. உலகிலேயே மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எது? ஆப்பிரிக்காவில் உள்ள பெரும்பிளவு பள்ளத்தாக்கு. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஆழ்குழாய் கிணறு, தொட்டி, வற்றாத கால்வாய். ஆப்ஷன் 1 மட்டும். பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இரும்பு தொழிற்சாலை சேலம், சர்க்கரை தொழில் மகாராஷ்டிரா, பெட்ரோலியம் சிமெண்ட். 1 மற்றும் 2.
சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு? ஆப்ஷன் பி 92% ஹைட்ரஜனும் 7.8% ஹீலியமும் 0.2% இதர வாயுக்கள். பின்வரும் தேசிய நெடுஞ்சாலைகளில் டெல்லியையும் லக்னோவையும் இணைப்பது எது? NH-24. இந்தியாவின் முக்கிய எரிசக்தி வளம்? நிலக்கரி. பின் வருவனவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது? எரிமலைகள். இலையுதிர் காடுகள் எங்கு அமைந்துள்ளது? துணை வெப்பமண்டலத்திலும் மித வெப்பமண்டலத்திலும். சூரிய மண்டலத்தில் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுவது எது? செவ்வாய். கோண்டுகள் எந்த இடத்தை சார்ந்த பழங்குடி இன மக்கள்? ஒரிசா. தென்னிந்திய தீபகற்பத்தின் மிக உயர்ந்த மலை சிகரம்? ஆனைமுடி. பின் வருவனவற்றுள் கிழக்கு மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சிகளை இணைக்கும் இடம் எது? நீலகிரி. பின்வரும் தெற்கு ரயில்வே கோட்டங்களில் கலைக்கப்பட்டது எது? கோயம்புத்தூர். பிச்சாவரத்தில் டேஸ் வகை காடுகள் உள்ளன? சதுப்பு நில காடுகள் உள்ளன. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இணைந்திருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.